Hello students, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 9th Maths Chapter 8ல Exercise 8.1ல 5th sum. Okay, marks கொடுத்துருக்காங்க, number of students கொடுத்துருக்காங்க. Okay, எப்படியா? அதாவது 10 மார்க்னா 6 பேர் வாங்கியிருக்காங்க, 15 மார்க்ஸ் வந்து 8 பேர் வாங்கியிருக்காங்க, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நம்பர் நம்மளுக்கு தரல, ஸோ மீன் என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க 20.2ன்னு. ஸோ இந்த பியோட வேல்யூ என்னென்னா நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஃபார்முலா வேணும். மீன் ஃபார்முலா சம்மேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் பை சம்மேஷன் ஆஃப் எஃப். இதே போன சம்மில் பார்த்தீங்கன்னா சம்மேஷன் ஆஃப் எஃப் டிவைடட் பை என் போட்டிருப்போம். இங்கே எஃப்எக்ஸ்னு ஒரு டேர்ம் எடுக்கிறோம். ஏன் எஃப்எக்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, நான் இதை தேர்ட் சம்மில் சொல்லியிருப்பேன். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸ்னு கொடுத்ததுனால இப்போ மார்க்ஸ் வந்து நம்ம என்னென்னு வச்சுருப்போம், எக்ஸ்னு வச்சுருப்போம். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சி எஃப். ஸோ இதில் இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், எஃப்எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஃபார்முலாவுக்கு தக்கன என்ன டேப்லெட் காலம் கண்டுபிடிக்கணுங்கிறது வந்துடும். ஸோ இப்போ இதில் சம்மேஷன் ஆஃப் எஃப் வேணும். சம்மேஷன் ஆஃப் எஃப்னா இது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து சம்மேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் வேணும். ஸோ அப்போ எஃப்எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எஃப்எக்ஸ்னால் என்ன, எஃப்ஐயும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 10ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 60, 15 8ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 120. இங்கே 20 இருக்குது, இங்கே பி இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது 20p. நெக்ஸ்ட்டு 250, 180. ஸோ இதை ஆட் பண்ணால் 610 + 20p. இப்போ சம்மேஷன் ஆஃப் எஃப் தேவை. ஸோ 30 + p. இப்போ ஃபார்முலா அப்படி நம்ம எல்லாம் இது பண்ணியாச்சு. ஸோ மீன் ஃபார்முலாவும் நான் எழுதியிருக்கேன். மீன் நம்மளுக்கு இப்போ எவ்வளோ தந்திருக்காங்க, 20.2 தந்திருக்காங்க. சம்மேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் 610 + 20p டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் எஃப். ஸோ 30 + p. இப்போ இது கீழே வந்து நம்மளுக்கு 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ 20.2 × 30 + p = 610 + 20p. ஓகே, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இதை மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 606 கிடைக்கும். இது 20.2p = 610 + 20p. இப்போ p எல்லாம் ஒரு பக்கமும் கான்ஸ்டன்ட் நம்பரெல்லாம் ஒரு பக்கமும் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ p எல்லாம் ஒரு பக்கமும் கான்ஸ்டன்ட்லாம் ஒரு பக்கம் இது பண்ணியாச்சு. இப்போ 20.2pலேருந்து 20pயை சப்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இதை இந்த மாதிரி போட்டு சப்ட்ராக்ட் பண்ணுவீங்க. இப்படி போடுறது தப்பு. ஸோ 20.2லேருந்து 20ஐ இந்த மாதிரி தான் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சப்ட்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 0.2 கிடைக்கும். இங்கே 0. ஸோ ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 0.2. ஸோ 0.2p = 610லேருந்து 606 போனால் நம்மளுக்கு 4 கிடைக்கும். ஸோ p = 4 / 0.2. ஓகே, டெசிமலில் வந்து டிவைட் பண்ணுறதுக்கு பாருங்கள். இப்போ 1 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குதா. ஸோ அதனால் 10ஆல் மேலே கீழே நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4 10s are 40. இதே நேரம் பாயிண்ட் பேரும் 2ன்னு வந்துடும். ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு 20. ஸோ பியோட வேல்யூ 20. பியோட வேல்யூ தான் நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ பியோட வேல்யூ 20 கண்டுபிடிச்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, 6th சம் என்ன கொடுத்துருக்காங்க, வெயிட் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க 15 to 25. ஸோ 15 கிலோலேருந்து 25 கிலோ வரைக்கும் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 4 பேர் இருக்காங்க. 25 கிலோலேருந்து 35 கிலோ வரைக்கும் 11 பேர். 35 to 45 19, 45 to 55 14, 55 to 65 0, 65 to 75 2. ஓகே, இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா மீன் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க, டைரக்ட் மெத்தடில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ டைரக்ட் மெத்தட்னால் நமக்கு ஒன்றும் இல்லை, நம்ம எப்போவுமே பார்த்துட்ருக்கிற ஃபார்மாக தான் சம்மேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் எஃப். ஸோ எஃப்எக்ஸ் தேவை, எஃப் தேவை. ஸோ இப்போ வெயிட் நம்மளுக்கு தந்திருக்காங்க. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நமக்கு எப்போவுமே என்னவாக இருக்கும், ஃப்ரீக்வன்சி எஃப்பாக இருக்கும். ஓகே, இப்போ நம்மளுக்கு எஃப்எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எஃப்எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸுங்கிற ஒரு டேர்ம் நம்மளுக்கு வேணும் இல்லையா. ஸோ இந்த டேர்ம்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியாது, மல்டிப்ளை பண்ணுறதுக்கு கஷ்டம், நம்ம மல்டிப்ளை பண்ண முடியாது. ஸோ இதுக்கு அப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, மிட் வேல்யூன்னு ஒன்று கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்மளுக்கு இப்போ எக்ஸுன்னு கிடைக்கும். ஸோ அதுலேருந்து நம்ம எஃப்ஐயும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது
15 மிட் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்னா அந்த கொடுத்துருக்காங்களே 15 to 25. ஸோ அது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது 40 கிடைக்கும். அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 20 கிடைக்கும். ஸோ அப்போ மிட் வேல்யூங்கிறது நமக்கு இதில் 20. இது 30, 40, 50, 60, 70. எஃப்எக்ஸுங்கும் போது என்ன, எக்ஸையும் எஃப்ஐயும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஸோ 80, 330, 760, 700, 0 கூட எதாவது மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 0 தான். அடுத்து இது 140. ஸோ ஃபார்முலா படிப்பு என்ன தேவை, சம்மேஷன் ஆஃப் எஃப்எக்ஸும் சம்மேஷன் ஆஃப் எஃப்பும் தேவை. ஸோ அப்போ இந்த ரெண்டோட ஆட் தேவை. ஸோ இதை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 50 கிடைக்குது. இதை ஆட் பண்ணும்போது 2010. ஸோ ஃபார்முலா அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். சம்மேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் 2010 டிவைடட் பை 50. ஸோ 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 201 5ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 40.2 கிடைக்குது. ஸோ அப்போ மீனை வந்து எப்பவுமே என்ன பண்ணுவோம், எக்ஸ் பார்னு போடுவோம். ஸோ மீன் எக்ஸ் பார் ஈக்குவல் டு 40.2. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.